ஹே மொயிலவர்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் ஆஃபர்ஸோட 5th எபிசோடுக்குள்ள வந்திருக்கோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வேலை லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கிற லாஸ்ட் ஆஃபர்ஸ் எபிசோட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் அந்த கதை உங்களுக்கு ஃபுல்லா புரியும். வாங்க இப்போ 5th எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் சொல்லி பார்த்தரலாம். 4th எபிசோட் எண்ட்ல நம்ம ஹீரோவான ஜோயலையும் அவங்க கூட வந்து எலியும் ரெண்டு பசங்க கன் பைல லாக் பண்ணிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஜோயல் கிட்ட இந்த நகரத்தை விட்டு எங்களுக்கு வெளில கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி டீல் போடுறாங்க. நம்ம ஜோயலும் ஒத்துக்கிறாரு. ஆனா இவங்க போற போக்குல சும்மா இருக்கிறத எல்லாத்தையுமே கிளப்பி விட்டு போயிடுறாங்க. அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இவங்க இந்த நகரத்தை விட்டு வெளில போனாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே சொல்றதா லாஸ்ட் எபிசோட 5th எபிசோடாவே இருக்கு. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எபிசோட் ஸ்டார்டிங்ல லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படி சொல்லி 5th எபிசோட் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. என்ன விஷயம்னா, அந்த நகரத்துல பெட்ரான்னு சொல்ற அந்த போலீஸே கிடையாது. அந்த ஊர் மக்கள் அங்க வர பெட்ரா போலீஸ் எல்லாரையும் கொலை பண்ணி அங்கேயே வச்சிடறாங்க. அந்த மக்கள் அவங்களுக்கான பாதுகாப்பை அவங்களே தேடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அதே நேரம் ஒரு ஜீப்ல ஒரு பெட்ரா போலீஸ உடம்பு ஃபுல்லா கத்தியை குத்தி எடுத்துட்டு வராங்க. அங்க ரெண்டு பசங்களை காட்டுறாங்க. இந்த ரெண்டு பசங்க தான் 4th எபிசோட் எண்ட்ல நம்ம ஹீரோவான ஜோயிலையும் எலியும் கன் பாயிண்ட் லாக் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுல இருக்கிற சின்ன பையனுக்கு பேச தெரியல. அதனால அந்த பெரிய பையன் கையில சைகையிலே சொல்றாரு, இது போல நான் அவனை பாத்துக்கிறேன், நீ ஏன் குடியேறே அப்படி சொல்றாங்க. அட்சீன் கட் பண்ணா நிறைய பேர் இருக்கிற ஒரு சிறையை காட்டுறாங்க. அங்க இந்த லேடி வந்து சேர போட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது போல அந்த பையன் நம்ம இனத்துக்கே துரோகம் பண்ணுவேன், அவனை காட்டி கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? அந்த பையனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன், இல்லனா உங்க எல்லாரையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படி சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையும் பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படி சொல்லி மிரட்டுறாங்க. அங்க இருக்கிற யாருமே இவங்க லேடி சொல்றதை காதலே வாங்க மாட்டாங்க. எல்லாருமே எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி அந்த மிலிட்டரி ஆஃபீஸரை ஏஞ்சிட்டு இவங்க உண்மை சொல்றாங்களான்னு பாருங்க, இல்லைன்னா இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுங்க அப்படி சொல்லி இந்த லேடி சொல்லிட்டு போனே அந்த கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் பேச ஆரம்பிக்கிறான். இது போல அவன் மேற்கு பக்கமா இருக்கான், அங்க போய் நீங்க தேடி பார்த்தா அவன் அங்க இருப்பான் அப்படி சொல்லி அந்த ஆள் சொல்றான். இனி நீங்க எங்களை விட்டுடுவீங்களா அப்படி சொல்லி இந்த லேடிட்ட கேட்கறப்போ, உண்மையை சொல்லிட்டீங்களா, உங்களை கன்ஃபார்ம் நான் விட்டுடுவேன் அப்படி சொல்லி இந்த லேடி சொல்லிடுறாங்க. அடுத்த சீனே பார்த்தா என்ன ஆகுதுன்னா, இந்த லேடி மிலிட்டரி ஆஃபீஸர் பேசுறாங்க. இங்க இருக்க எல்லாருமே அந்த வெஸ்ட் சைடு போய் எல்லா வீட்லயும் தேடுங்க, அந்த பையன் அங்கதான் இருப்பான், அவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி சொல்லி இந்த லேடி சொல்றாங்க. ஆனா அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் என்ன சொல்லிடுறாருன்னா, நம்ம கிட்ட போதுமான ஆட்கள் இல்ல, இவ போய் தேடுறது இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்ல அப்படி சொல்லி இந்த ஆஃபீஸர் சொல்றாரு. ஆனா அந்த லேடி நீங்க போய் தேடுறீங்களா இல்லையா சொல்லிட்டு ஆர்டராவே சொல்லிடுறாங்க. இந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணாங்க அப்படி சொல்லி நமக்கு தெரியவே முடியல. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பசங்க வர இடத்த காட்டுறாங்க. ஒரு பில்டிங்க்கு வராங்க. பில்டிங் வந்து படிக்கிட்டு இருக்கு. ஸ்டெப்ஸ்ல ஏறி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டே இருக்காங்க. ஒரு சவுண்ட் கேக்குது, என்னன்னு சொல்லிட்டு பெரிய பைக் கன் எடுத்து பாயிண்ட் பண்றான். அப்போ 4th எபிசோட்ல ஒரு டாக்டரை ஜெயில வச்சு விசாரிச்சிருப்பாங்க. அந்த டாக்டர் தான் இந்த ரெண்டு பேருக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்காரு அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. இந்த டாக்டர் அந்த வீட்டு பரண மேல இந்த பசங்களுக்கு தேவையான ஃபுட்டை வச்சுட்டு, நீங்க இங்கேயே இருங்க, இந்த ஃபுட் 5 நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லா தேவைப்படும், நான் உங்களுக்கு 5 நாளைக்கு அப்புறம் வந்து நான் உங்களை பாக்குறேன் அப்படி சொல்லி இந்த டாக்டர் ஃபுல்லா சொல்றாரு. அந்த பையனோட அவங்க எடுத்து அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருக்கான், எவ்வளவு நாளைக்கு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம டாக்டர் சொன்னபடி 5 நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அந்த சின்ன பையன் பயந்து போயிருக்கான். அந்த சின்ன பையன் கிட்ட போறாரு. அந்த சின்ன பையனுக்கு பேச வராதனால சில டிராயிங் வரையும் போல அதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆளை நம்பலாமான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட கேட்கிறோம், இந்த ஆளை நம்ம கன்ஃபார்ம் நம்பலாம் அப்படி சொல்லி இந்த சின்ன பையன்கிட்ட பெரியவர் சொல்றாரு. இதெல்லாத்தையும் கிட்ட இருக்கிற நேரம் இந்த அண்ணன் அந்த சின்ன பையனுக்கு கிரையான்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, டிராயிங் பண்ணு அப்படி சொல்லி கொடுக்குறாரு. அந்த சீன் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து டிராயிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் நம்ம கிட்ட காட்டே இருக்க நேரம் 10 நாளுக்கு அப்புறம் அப்படி சொல்லி காட்டுறாங்க. என்ன விஷயம்னா, இவங்க 10 நாளா இந்த பர்ணமேலே இருக்காங்க. அந்த சின்ன பையனுக்கு நல்லா பசிக்குது, வச்சிருந்த ஃபுட் எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு சொல்லி தெரிய வருது. இந்த பையன் ரொம்ப பசிக்குன்னு சொல்றான். அவங்க அண்ணன் வெளில பாக்குறப்போ இந்த ஊர் மக்கள் இவங்களை தேடி கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரு கண்டுபிடிக்கிறாரு. நான் போய் வெளில ஒரு ஃபுட் எடுத்து வரேன் அப்படி சொல்லி இந்த பெரிய முடிவு எடுக்கிறாரு. இந்த சின்ன பையன் கையில டிராயிங் வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு தெரிய வருது. இவரு வெளில போகாம நைட்டு அங்கேயே இருக்காரு, தம்பிக்கு எது பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க சாப்பிடாமலே நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருக்காங்க. அந்த சின்ன பையனோட நம்ம வெளில போவோம், வெளில போய் நிறைய ஃபுட் எடுத்துட்டு வருவோம் அப்படி சொல்லி சின்ன பையன் சொல்றாரு. சின்ன பையன் பயப்படுறான். இருந்தாலும் அவரை ஹக் பண்ணி, நான் பாத்துக்கிறேன், உனக்கு எந்த விஷயமும் நான் வராம நான் பாத்துப்பேன் அப்படி சொல்லி பிராமிஸும் பண்றாரு. அந்த டிராயிங் பாக்குறாரு. டிராயிங் பார்த்துட்டு அந்த டிராயிங்ல சில விஷயங்களை நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் நீ நல்லா கண்ண முடிக்கோ அப்படி சொல்லி அவர் தம்பிட்ட சொல்றாரு. அங்க இருக்கிற பெயிண்டை ஓபன் பண்ணி அந்த பையன் கண்ணிலேயே பெயிண்ட் பண்ணி விட, நீ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படி சொல்லி அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. இங்கிருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு அங்க இருக்க டோரை ஓபன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கீழே வராங்க. அவரோட அண்ணன் மேலே பாக்குறப்போ யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்டப்போ யாருமே இல்ல அப்படி சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கன் சவுண்ட் கேக்குது. அந்த சின்ன பையன் பயங்கரமா பயந்துறான். அதுக்கப்புறம் இந்த பெரிய பையன் எஞ்சி பாக்குறப்போ
4th எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஜோயல சில பேர் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அந்த சீனை தான் இவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அங்க நடக்கிற ஃபைட் எல்லாத்தையும் அவர் அண்ணனான அந்த பெரியவர் பாக்குறாரு. அந்த சின்ன பையன் என்னாச்சுன்னு கேட்கிறப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீனே அவங்க வர இடம் நம்ம ஜோயலும் எலியும் தூங்கின அப்பார்ட்மெண்ட்டு தான் வராங்க. அங்க இருக்கிற நம்ம ஜோயல் கீழே கிளாஸ் குத்திருப்பாரு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையா நடந்து வா அப்படின்னு சொல்லி சின்ன பையன் சொல்றாங்க. இவங்க ரெண்டும் பொறுமையா வந்து அடுத்த சீனே கட் பண்ணா நம்ம 4th எபிசோட் என்ன தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஜோயலையும் எலியும் கன் பையனா லாக் பண்றாங்க. இந்த சீன் நம்மகிட்ட காட்டுற நேரம் அந்த பெரிய பையன் என்ன சொல்றான்னா, நான் கண்ணை இறக்கிறேன், நீ எங்களை நம்பணும் அப்படி சொல்லி நம்ம ஜோயல்கிட்ட சொல்றப்போ ஜோயல் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் நீ ஏதாச்சும் தப்பு பண்ணா இந்த பொண்ணை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய பையன் மிரட்டான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிற நேரம் இவங்க ரெண்டு பேருமே ட்ரஸ்ட் ஆகுறாங்க, கண்ணை இறக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜோயிலும் இந்த ரெண்டு பசங்களும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வச்சு இந்த ஃபுட்டை அந்த ரெண்டு பேருக்கும் தராங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டே இருக்கிறாங்க. இது எங்கே கிடைச்சுன்னு கேட்குறப்போ எனக்கு நிக் கொடுத்தாரு, ஆனால் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜோயலும் கொஞ்சம் ஃபுட்டை அவங்க கிட்ட தராங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நாங்கள் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் சொல்றாரு. அந்த ரெண்டு பசங்க இருக்கிற பெரிய பையன் என்ன சொல்றான், நீ விடிட்டோம், விடிஞ்சோடே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சு போறதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் நம்ம ஜோயலும் அந்த பெரிய பையனும் வந்து பாக்குறப்போ அந்த இடத்த வந்து பாக்குறாங்க. இதுல எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் சொல்றாரு. நல்லா பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இங்க வித்தியாசமா எதாவது தெரியுதான்னு கேட்குறது. பெட்டராவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் சொல்றாரு. அப்பதான் அந்த பையன் ஓப்பனா சொல்றான், 10 நாளைக்கு முன்னாடி இருந்த எல்லா பெட்ராவையும் கொலை பண்ணிட்டாங்க. அதுதான் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். அதை செலிப்ரேட் பண்ண விதமாக தான் மக்கள் எல்லாம் கொண்டாடிருப்பாங்க. அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பையன் சொல்றான், இந்த மக்கள் எல்லாருமே 20 வருஷமா கஷ்டப்பட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இவங்க பெட்ரா ஃபுல்லா கொண்டுட்டு இவங்க தான் இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் இங்க எதிரியா இருந்தவன் தான் அப்படி சொல்லி சொன்னோன்னே நம்ம ஜோயல் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், நீ வந்து எங்களுக்கு கூட்டிட்டு போய் கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் பயப்படுறாரு. ஆனா அந்த பையன் நான் இங்க தான் இருந்தேன், எனக்கு எல்லாருமே தெரியும், நீங்க ஒரே வழி என்னை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப திரும்பி பாக்குறப்போ நம்ம எலியும் அவனோட தம்பியான அந்த சின்ன பையன் 2 பேர் விளையாடுறாங்க. அதை பார்த்துட்டு இவன் சிரிக்கிறான். இதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஜோயல் சொல்றாரு, போறதுக்கான பிளான சொல்ல அப்படின்னு சொன்னேன். இவன் கீழே இருக்கிற நோட் பேப்பர் எடுத்து அந்த சிட்டியை ஃபுல்லா வரைகிறான். இந்த சிட்டி ஃபுல்லாவே அந்த லேடி பேர் கேத்லின், அந்த லேடியோட கண்ட்ரோல் இருக்கு. சுத்தி ஆளுங்க இருப்பாங்க, நம்ம எந்த வழியாக போனாலும் மாட்டிப்போம், போன கொஞ்ச நேரத்திலே கரெக்டா கண்டுபிடிச்சி நம்ம கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பையன் சொல்றான். அதுக்கப்புறம் சின்ன பையன் கேட்கிறப்போ எப்படி தப்பிக்கிறது கேட்கிறப்போ அந்த சின்ன பையன் டனல் அப்படி சொல்லி எழுதி காட்டுறான். டனலான்னு கேட்டோடனே ஆமா டனல், இது பேங்க் கீழே நிறைய டனல்ஸ் இருக்கு, அந்த டனல் வழியே நம்ம போய் சிட்டிக்கு வெளில போயிடலாம், அங்க ஒரு நதிக்கரை இருக்கு, நதிக்கரை தாண்டி வெளில போனா நம்ம தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஜோயல் சூப்பர் பிளானா இருக்கே அப்படின்னு சொல்லி ஜோயல சொல்றாரு. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய பையன் சொல்றான். நீங்க வந்ததுல இருந்து இங்க கவனிச்சான்னு கேட்கிறப்போ இங்க ஃபங்கஸால பாதிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இவங்கெல்லாம் எங்கன்னு கேட்கிறப்போ பெட்ரா இங்க இருந்தப்போ ஃபங்கஸால பாதிக்கப்பட்ட எல்லாருமே டனல்ல வச்சு அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீங்க இது சூசைட் பிளான் மாதிரி இருக்கு, இதுக்குள்ள எங்களுக்கு போக சொல்றேன் அப்படி கேட்கிறப்போ இல்ல, எனக்கு கூட வேலை பார்த்த பையன் சொல்றான், கீழே ஃபுல்லாவே எதுவுமே இல்லை, எல்லா ஃபங்கஸ்ல செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்றேன்னு கேட்கிறப்போ கொஞ்சம் பேர் இருந்தாலும் நீங்க பாத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஜோயில் ஒத்துக்க மாட்டாரு. இதுதான் கடைசி கட்ட நடவடிக்கை, நம்ம தப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். இதுக்கு மேல இருந்தா நம்ம கேத்லின் கரெக்டா வந்து நம்ம கண்டுபிடிச்சா சொல்றப்போ சின்ன பையன் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறப்போ இவங்க 2 பேரும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா, நம்ம 2 பேருமே இங்க தப்பிச்சு போறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெரிய பையன் சொல்றான். அரிசி கட் பண்ணா இவங்க பேங்க்குள்ள போறாங்க. டனல் எங்க இருக்குன்னு தேடுறாங்க. ஆனா டனல் இருக்கிற இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க. டனல்ல கொஞ்சமா கீழே போயிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஜோன் கேட்கிறாரு, உங்களுக்கு கரெக்டா தெரியுமில்ல இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த சின்ன பையன் வாங்க பாத்தலாம்னு சொல்லி கீழே கொண்டு போறாங்க. கீழே கொண்டு போனாங்க, சத்தம் எதுவும் கேட்கல. அப்ப என்ன சொல்றாங்க, இங்க பாத்தீங்களா நான் சொன்னபடி இங்க யாருமே இல்ல, நீங்க இதுல இருந்து என்ன நினைக்கிறீங்க கேட்கிறப்போ நம்ம ஜோயில் சொல்றாரு, இப்பதான் நம்ம வந்திருக்கோம், போக போக தான் நமக்கு தெரியும் அப்படி சொல்லி நம்ம ஜோயில் சொல்றாரு. இவங்க டனலுக்குள்ள கொஞ்சமா நடந்து வரதை நம்ம கிட்ட காட்டிட்டே இருக்காங்க. அப்போ தூரமா வரப்போ ஒரு கதை ஒன்று இருக்கு. இந்த கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா சுத்தி டிராயிங்கா இருக்கு. என்ன குழந்தைங்க பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கிறது நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் உள்ள வந்து பாக்குறப்ப குழந்தைகளுக்காக சின்னதா கீழே ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டுறாங்க. அதுதான் இந்த ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஜோயல் வாங்க இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எலி என்ன சொல்றாங்க, இது போல நம்ம கொஞ்ச நேரம் இங்க இருப்போம், நம்ம இருட்டான இந்த இடத்த விட்டு போக போறோம், நம்ம இங்கே இருக்கலாமே அப்படி சொல்லி நம்ம எலியும் சொல்றாங்க. அப்போ அதை கூட வந்து பெரிய பையனை சொல்றான், இது போல நம்ம இருட்டானதுக்கு அப்புறம் போனதா நமக்கு சேஃப்டி, நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஜோயல் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம எலியும் அந்த சின்ன பையனை விளையாடுறதை காட்டுறாங்க. அப்ப ஜோயல் கேட்கிறாரு, இது போல இந்த பையனுக்காக தான் நீ இவ்வளவு பண்றக்கடா, நான் அப்போ வந்து உன்கிட்ட தப்பா பேசிட்டேன்னு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றப்போ இப்போ இந்த பெரிய பையன் ஓப்பனை பாக்குறான். இவன் என்ன சொல்றான்னா, இது போல என்னை வந்து இவ்வளவு பேர் தேர்றது காரணமே இந்த சின்ன பையனுக்கு ஒரு டிசீஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த டிசீஸ்க்காக மருந்து தேர்னு அந்த மருந்து பெட்ரா கிட்ட தான் இருந்துச்சு, அந்த பெட்ரா ஒரு ஆளை காட்டி கொடுக்க சொன்னிச்சு அப்படி சொல்றாரு. இப்படி என்னன்னு கேட்கும் போதுதான் தெரியுது, அந்த லேடி இருப்பாங்கல்ல, லேடியோட அண்ணன் தான் இந்த கூட்டாளி தங்கத்தோட தலைவராகவே இருந்திருப்பாரு. அவரை காட்டி கொடுத்துட்டு தான் இந்த பையனை காப்பாற்ற பார்த்திருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. இதனாலதான் அந்த கூட்டமே இவங்க 2 பேரையும் கொலை பண்றதுக்கு இவ்வளவா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயலுக்கும் புரியுது. காட்டிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சியும் காட்டுறாங்க. நம்ம இந்த லேடியை தான் காட்டுறாங்க. அந்த லேடி அவங்க அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் இறந்த இடத்த வந்து சுற்றி பாக்குறப்போ அந்த ஆபீசர் வராரு. இது போல அவங்க 2 பேரும் கிடைச்சாலும் கேட்கிறப்போ இவங்க 2 பேரையும் காணும் அப்படி சொல்றாங்க. நமக்கு இவங்க 2 பேருமே வேணும்னு சொல்றாரு. இவங்க 2 பேரையும் சேர்த்து நம்ம கொலை பண்ணி ஆகணும், நம்ம அண்ணனுக்கான அஞ்சலியும் செலுத்தி ஆகணும்னு சொல்றாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, இது போல உங்க அண்ணன் இருந்தாலும் இது மன்னிச்சு விட்டுருப்பாரு, நீ ஏன் விட மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ
என்னதான் என் அண்ணனா இருந்தாலும் என்னென்ன போல என்னால யோசிக்க முடியாது. எண்ணனுக்கு நடந்த துரோகத்தால நான் அவங்க 2 பேரும் பழிவாங்கிதான் ஆவான்னு சொல்லி இந்த லேடி சொல்றாங்க. அந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, இது போல நானும் அதுக்காக தான் இருக்கேன். அவங்க நம்ம கையில கன்ஃபார்ம் மாட்டாங்க. அப்ப நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த லேடிக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரு. சீனை கட் பண்ணா அந்த டனல் வழியா நம்ம ஜோயல், எலி அப்புறம் அந்த 2 பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ரூட்டை பார்த்து மேலே ஏறி வந்துடுறாங்க. அந்த வழியா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ சடனா ஒரு கன் ஃபயர் ஆகுது. இதை பார்த்துட்டு நம்ம ஜோயல் கரெக்டா லாக் பண்ணி காருக்கு படி ஒளிய வச்சிடறாங்க. அப்போ அந்த 2 பசங்களும் வந்து தப்பிச்சோட பாக்குறாங்க. ஆனா மறுபடியும் கன் ஃபயர்ல திருப்பி ஜோயலை கூட்டுக்கிறாரு. நம்ம ஜோயல் எலிகிட்ட என்ன சொல்றாருன்னா, இது போல நான் சுத்திட்டு போயிட்டு அந்த ஆளை பாக்குறேன், நீங்க 3 பேரும் இங்கேயே இருங்க, இங்கேயே இருந்து பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டு எலி அங்கேயே இருக்காங்க. நம்ம ஜோயல் கையில கன் எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டே ஓடி பின்னாடி வழியா போறதுக்கு ட்ரை பண்றாரு. அதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. பின்னாடி வழியும் போயிடுறாரு. அந்த கன் சைடு பார்த்தா ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அந்த தாத்தா தூக்குனா அவனை கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் சொல்றாரு. இவன் நம்ம எலி கேக்குது. பார்த்தா அந்த தாத்தா அவர் கொண்டுட்டாரு. அவரோட கண்ணையும் நம்ம ஜோயல் எடுத்துக்கிறாரு. அப்புறம் பாக்குறாரு, என்னமோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் வசிக்கிறப்பதான் தெரியுது அந்த தாத்தா கையில வாக்கிட்டேக்கி வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம எலி ஏஜி பாக்குறப்போ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. நம்ம ஜோயல் அந்த பில்டிங்ல இருந்து இங்கிருந்து ஓடி போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்னன்னு பார்த்தா அந்த லேடி ஃபுல் ஃபோர்ஸோட இவங்க 3 பேரையும் தெரிவிட்டு வர்றாங்க. அப்போ சில கார்லாம் தக்கிறதுக்கு ஒரு டேங்கர் ராலி போய் ஒன்று வருது. அது அங்க இருக்க எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம எலி கண்ணை வச்சு எவ்வளவு சுடுறாங்க. அந்த கார் நிக்காம மாடு மாரி வந்துட்டே இருக்கு. எவ்வளவு ட்ரை பண்றாரு. கரெக்டா அந்த எலி மேல ஏத்த வரப்போ ஜோயல் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி டிரைவரை சுட்டுறாங்க. டிரைவர் கார் அது போய் ஒரு பில்டிங்ல போய் மோதிடுறாங்க. எலி எஞ்சி பாக்குறப்போ அந்த லேடி அவங்களோட ஃபோர்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துருது. அதே நேரம் அந்த முற்ற டேங்கர் ராலி பயங்கரமா வெடிச்சு செதறுது. நம்ம ஜோயல் மேல இருந்து பாக்குறாரு. அந்த 2 பையன்ல அந்த ஒரு பெரிய பையன் வந்து நம்ம எலியை கூட்டு ஒரு காலுக்கு பெரிய ஒளிஞ்சிக்கிறான். லேடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜோயல் மறைஞ்சிக்கிறாரு. நம்ம ஜோயலை பார்த்தா ஜோயலை கொண்டுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது போல எங்க அண்ணனுக்கு நீ விசுவாசமா இருந்த, ஆனா ஏன் திடீர்னு இப்படி பண்ண, எங்க அண்ணன் உங்களை எவ்வளவு நம்பினாரு, எவ்வளவு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு நீ எப்படி இருக்க, உங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த லேடி பேசுறாங்க. மறைஞ்சிருந்து இந்த பையன் என்ன சொல்றான்னா, நான் தானே தப்பு பண்ணேன், நான் வந்துடுறேன், அந்த 2 பசங்களையும் விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேடி நீ ஃபர்ஸ்ட் வா, அதுக்கப்புறம் நான் இவங்க 2 பேரும் பாத்துன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் எலிகிட்ட, என் தம்பியை நீ தான் பாத்துக்கணும், உன் தம்பி போல நீ பாத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எலியும் பாத்துப்பேன்னு சொன்னோடனே இவன் அந்த இடத்த விட்டு ஏஞ்சிருக்கிறான். அந்த பையன் கரெக்டா மாட்டிக்கிறான். இது போல நான் வந்துட்டேன், இந்த 2 பேரையும் விட்டுரு அப்படி சொல்லி இவன் சொல்றான். ஆனா அந்த லேடி, உன் தம்பியா தான் நீ இது மாதிரி பண்ண, நான் அவங்க எல்லாரையும் கொலை பண்ணுவேன் அப்படி சொல்லி இந்த லேடி சொல்றாங்க. அதே நேரம் அவங்க கன்னை எய்ம் பண்றாங்க. அப்போ அந்த வெடிச்ச டேங்கர் ராலி உள்ள போது என்ன விஷயம்னு பார்த்தா, இது விபத்துல தரையில ஹோல் விழுந்து அந்த தரைக்குள்ள அந்த டேங்கர் ராலி போயிருது. இது என்னடா உள்ள போகுன்னு பார்த்தா அந்த அண்டர் கிரவுண்டை இது ஓப்பன் பண்ணி விட்டுருது. ஃபங்கஸால பாதிக்கப்பட்டவங்க சவுண்ட் கேட்குது. எல்லாருமே பயந்து போய் பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப என்ன நட்சத்திரம் சும்மா இதெல்லாம் உசுப்பேச்சு விட்ட மாரி சும்மா ஆயிரக்கணக்கில் அந்த ஃபங்கஸால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இவங்க வந்து ஒடியாறாங்க. இவங்க வச்சு இந்த கன்னை வச்சு எல்லாரையும் சுடுறாங்க. ஆனா வரல ஃபங்கஸ்ல அதிக பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அங்க இருக்க எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. ஜோயல் மேல இருந்து ஃபைல் பண்ணிட்டே இருக்காரு. எலிய இந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஜோயல் கண்ணை காட்டுறாரு. ஒரு காருக்கு பின்னாடி ஏறி ஓடிற போய் அங்க இருக்க ஆபீசர் எல்லாருமே யாருமே விடாதே எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எலி அந்த சின்ன ஓட்ட வழியா அந்த காருக்குள்ள போயிடுறாங்க. காருக்குள்ள போய் சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரம் தான் தெரியுது. அப்போ அந்த ஆபீசர் பாக்குறான், அந்த டனல் இருந்து ராட்சசம் மாரி வளர்ந்த ஒரு ஃபங்கஸ் ஒன்று வருது. இதை பார்த்தோன்னே அந்த லேடி கிட்ட, நீங்க இங்க இருக்காதீங்க, இங்க இருந்து போங்க, திரும்பி பார்க்காதீங்க அப்படி சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஃபங்கஸால பாதிக்கப்பட்ட கண்ணெல்லாம் எய்ம் பண்ணி சுட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா வர அந்த ராட்சச ஃபங்கஸ் இவனை தலையை பிடிச்சி 2ஆ பிரிச்சு தூக்கி போட்டுடுது. அதே நேரம் அந்த காருக்குள்ள நம்ம எலியை காட்டுறாங்க. அவங்களை கொல்றதுக்கு சின்ன பொண்ணுலயே ஃபங்கஸால பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பொண்ணு வருது. அது நமக்கு தெரியுது. நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. இருந்தாலும் நம்ம எலி என்ன பண்றாங்கன்னா, அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளில வந்து விழுந்துடுறாங்க. எலி அங்க இருக்கிற ஃபங்கஸ் தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போற நேரம் நம்ம ஜோயலும் கன்னு வச்சு ஃபைட் பண்ணு. அப்ப பார்த்தா ஒரு காரை கீழே அந்த சின்ன பையன் காலை பிடிச்சிட்டு இருக்கிற ஃபங்கஸை பாக்குறாங்க. நம்ம எலி கையில வச்சுட்டு கத்தியால அவனை குத்தி கொலை பண்ணிட்டாங்க. நம்ம ஜோயலும் ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வரதை காட்டுறாங்க. கரெக்டா அந்த லேடி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பிடிக்கிறாங்க. ஆனா லேடிக்கு பின்னாடி ஃபங்கஸால பாதிக்கப்பட்ட ஒரு கிரீச்சர் ஒன்று வருது. கரெக்டா அந்த லேடியை அந்த ஃபங்கஸால பாதிக்கப்பட்ட கிரீச்சர் கடிச்சிட்டு நம்ம எலி பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இவங்க சும்மா உசுப்பேச்சு விட்டதுனால அந்த டனல்ல இருந்த எல்லாமே நகரத்துக்குள்ள போறதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த பிரச்சனையில இருந்து வெளில வந்து ஊருக்கு வெளில இருக்கிற ஒரு வீட்டுல தங்கியிருக்காங்க. நம்ம ஜோயல் அவங்க அண்ணா கிட்ட என்ன சொன்னார்னா, இது போல உன்னை நம்பி வந்துருவ, நீ தான் பாத்துக்கணும், நான் இது போல ஒரு சிட்டிக்கு போக போறேன், நீ உனக்கு விருப்பம் இருந்தா நீ என் கூட வரலாமே அப்படி சொல்லி கேட்கிறப்போ அவனும் ஒத்துக்கிறான், நான் அவங்க கூட வரேன், காலையில என் தம்பி கிட்ட நான் பேசிடுறேன், நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம் அப்படி சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஒரு நேரம் ஏஞ்சி போற சின்ன பையன் கிட்ட போயிட்டு, இது போல நம்மளுக்கு வெளில போறோம், நீ தூங்கு, இப்ப எது பேச வேணாம் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிருக்காங்க. ஆனா நம்ம எலி அங்க இருந்து ஏஞ்சி வந்து அவன் மறுபடியும் எழுப்பி 2 பேருக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணாவது. 2 பேருமே ஜாலியா பேசிக்க ஆரம்பிக்கிறேன். 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிரதர் சிஸ்டர் பட ஒரு ஃபீலிங்கும் வருது. அதே நேரம் அந்த சின்ன பையன் எனக்கு மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான். என்னன்னு பார்த்தா அந்த நடந்த கலவரத்துல இந்த பையனோட காலை ஒரு ஃபங்கஸ்
ஃபங்கஸால பாதிக்கப்பட்டு கடிச்சிருக்கும். இந்த பையனுக்கு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம எலி காட்டுறாங்க, என் கையும் அதுக்குள்ள கடிச்சிருக்கு, ஆனா நான் தான் மெடிசன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில வச்சிருக்க கத்தியை கையால கட் பண்ணி அந்த பிரெட்டை இவங்க காலில் அடிப்பட்ட இடத்துல வைக்கிறாங்க. இது போல மார்னிங் உனக்கு சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லி எலி சொல்றாங்க. நம்ம சின்ன பையன் நீ என் கூட தானே இருப்ப அப்படி சொல்லி எழுதியும் காட்டுறான். நம்ம எலிக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி நான் எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம எலியும் சொல்லிடுறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மார்னிங் ஆயிடுது. எலி அந்த சேர்லயே தூங்கிறாங்க. அவங்க வேக்கப் ஆனோடனே இந்த சின்ன பையன் ஜன்னலை பார்த்தே உட்காந்துருக்கான். என்ன விஷயம்னு புரியல. கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலியும் போறாங்க. இது போல அவன் நேம் சொல்லி கூப்பிடறப்போ அவன் ஃபங்கஸால ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டான். நம்ம எலி அட்டாக் பண்ற துரத்துறான். சத்தத்தை கேட்டே நம்ம ஜோயல் ஏஞ்சிடறாரு. கண் எடுக்க கையை எடுக்கிறாரு. அதுக்குள்ள அவன் அண்ணன் கண்ணை எடுத்துறான். அடுத்து இது போல சுட எய்ம் வைக்கிறான். கரெக்டான ஒரு எலியை கடிக்கிற நேரத்துல கரெக்டா ஷூட் பண்றான். யாரை ஷூட் பண்றான்? அவனோட தம்பியை இவனோட கையில ஷூட் பண்ணிடுறான். சின்ன தம்பியை அதே இடத்துல இறந்து போறான். அதை பார்த்துட்டு இவனோட தாங்க முடியல. நம்ம ஜோயலை ஹெய்ம் பண்ணி கண்ணை வைக்கிறான். போல வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி நம்ம ஜோயல் சொல்றாரு. இருந்தாலும் அவன் கண்ணை ஏன் பண்ணி கடைசியா ஒரு கன் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அவன் தன்னைத்தானே ஷூட் பண்ணிட்டு அதே இடத்துல இறந்து போறான். அப்படியே முடிய நம்ம ஜோயல் எலியும் காட்டுறாங்க. ஜோயல் அந்த இறந்து போன 2 பேரையும் வைக்கிறாரு. பசி இடத்துக்கு கரெக்டா நம்ம எலி வராங்க. அவங்களோட திங்ஸா வைக்கிறாங்க. அந்த சின்ன பையனுக்கு ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு போறாங்க. எழுதி வச்சுட்டு நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜோயல் கேட்கறப்போ நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன எழுதி வச்சாங்கன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் நைட்டு என் கூடயே இருப்பேன்னு சொல்லியிருப்பான். இவங்க ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. அது முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது சாரின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இவங்க ஃபுல்லா கிளம்புறாங்க. இவங்க 2 பேரையும் புதைச்சிட்டு ஜோயல் என்ன பண்றாரு, திரும்ப மறுபடியும் இவங்க 2 பேரையும் போச்சுட்டு கிளம்புறாங்க. இவங்க பயணம் மறுபடியும் தொடங்குது. இதோட 5th எபிசோட் முடியுது. இந்த 5th எபிசோட்ல பல இழப்புகள் இருந்தாலும் ஒரு நல்ல ஜேர்னியை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவர் சொன்ன இடத்துல விட்டாரா இல்லையான்னு சொல்லதான் 6th எபிசோட்ல வரப்போகுது. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. நீங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் யூனிக்